எல்லா இடத்துலயும் தீமிதி தீமிதின்னு பாக்குறோம். ஆனா இந்த ஸ்ரீ வராகி சோல் பீரியட்ன்ற ஒரு தொலைக்காட்சியில தான் அந்த தீமிதி ஆதி முதல் அந்தம் வரை அவர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவங்களுடைய அந்த தீமிதியோட சாங்கியம் பாக்குறீங்க. இப்ப பார்த்த பூபாலன் பூஜாரி பாருங்க, இப்ப தீமிதி கோலத்துல வரும்போது செல்லாத்தம்மனா மாறி அந்த அம்மனுடைய அம்சமாக மாறி இப்போ நிக்க போறாங்க. இந்த ஒவ்வொரு நேரத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க தீமிதிக்கின்ற காலகட்டத்துல இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த எட்டு பக்கமும் 8 அதிதேவதர்களை காவலாக வச்சிருவாங்க. விநாயகரை வச்சுட்டு 8 பக்கமும் அதிதேவதர் காவலாக வைப்பாங்க. சப்த கன்னிமார்கள் வருவாங்க, சப்த மாதர்கள் வருவாங்க. இந்த பராசக்தியோட என்னென்ன தெய்வங்கள்னா இணைஞ்சிருக்கோ அத்தனை பேரும் வருவாங்க. இல்ல இந்த செல்லாத்தம்மனோட சிறப்பம்சம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். உலகத்துல கொரோனா நோய் வந்து எல்லா கிராமத்திலும் ஏதாவது ஒரு உயிர் பலி நடந்திருக்கு. ஆனா கொரோனா வந்து ஒரு கிராமத்துல ஒருத்தர் கூட இறக்கல அப்படின்னு சொன்னா இது அணைக்கட்டாபுத்தூர் கிராமத்துல தான். அந்த அளவுக்கு செல்லாத்தம்மா வந்து நோய் தீர்க்கும் அம்மனாக காட்சியளிக்கின்ற அம்மன். நேத்தி வரைக்கும் மாதம் மும்மாறி பொழிகின்ற மாரியாக நேற்று வரைக்கும் இதே அணைக்கட்டாபுத்தூர்ல இந்த நேரத்துல இது ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிறு நேத்திக்கு சனிக்கிழமை வரைக்கும் அடர்ந்த மழை. அடமழைன்னா அடமழை, அவ்வளோ மழையா இருந்த இது நேற்று இரவு வரைக்கும் அடைமழையாக இருந்தது. மாறி 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 அக்னி பிழம்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பூலோகமே அக்னி பிழமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் சமீப காலமா அவ்வளோ அக்னியை நம்ம தகிக்கிறோம். சென்னை நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு இன்னும் தெரியும் அக்னி பிழம்பா இருக்கிறது. நேற்று வரைக்கும் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சது. நேற்று சாயங்காலம்னா சனிக்கிழமை இங்க அணைக்கட்டாபுத்தூர் கிராமம் முழுக்க மாரியானவள் மழை பொழிந்துட்டா. ஆனா காப்பு கட்டி பக்தர்கள் வந்து பக்தியோட காத்துட்டு இருக்காங்க. மழை இருந்தா தீமிதி நடக்குமா, மழை இருந்தா பூமிதி மாறுமா? இந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியோட அற்புதத்தை நம்ம எப்படி பாக்குறது? காப்பு கட்டினவர்களுடைய அவர்களுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றுறது? நேற்று வரைக்கும் பூ மாரியாக முத்து மாரியாக இருந்த அம்மன் மாறி மகாமாரியாக மழை பொழிஞ்சிட்டு இன்னைக்கு சாயங்கால நேரத்துல குழுகுலுன்னு இங்க மக்களை வச்சது மட்டுமல்லாம வேப்பன் சேலை கட்டி இன்னைக்கு பாருங்க மழையே இல்லாம இருக்கு. எப்போதும் மழை வேணும்னு வேண்டுவோம், ஆனா தீமிதிக்கு மழை இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த அம்மன் இறங்க போகிறாங்க. இந்த செல்லாத்தம்மன் இந்த உலக மக்கள் இந்த கிராம மக்கள் இருக்கிற அத்தனை மக்கள் இருக்கின்ற அத்தனை தீய சக்தி எடுக்க போறாங்க. அவருடைய அத்தனை பிரார்த்தனைகளுக்கு செவி சேர்க்க போறாங்க. அதனால மகாமாரியா இருக்கின்ற செல்லாத்தம்மன் நேற்றைக்கு மழை பெய்து இன்றைக்கு இந்த அணைக்கட்டாபுத்தூர் கிராமத்தையே வைத்திருக்கிறார்கள். கருநீல வண்டனாக இருக்கின்ற அந்த கண்ணபிரானாக இருக்கின்ற நாராயணன் இப்ப கருமாரியுடன் இணைந்து அந்த தெய்வீக சக்தியின் அருளால இப்போ பூவாரி பொழிகின்ற அந்த தீமிதி கோலத்தை தீமிதி காட்சியை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதிசயத்தக்க ஒரு தீமிதி பாருங்க. காலில் ஒத்தருக்கு கூட புண்ணு ஏறாது, காலில் ஒத்தருக்கு கூட வராது. இப்ப அடுத்த ஐதீகத்தை பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க செல்லாத்தம்மனாக இறங்குகிறார்கள். காப்பு கட்டி ஒவ்வொருத்தரும் இவருங்க பாருங்க கிருஷ்ணர் நாராயணன். இப்ப பாத்தீங்கன்னா அவர் பெருமாள் பேர் கொண்டவர். இந்த கோயிலை எடுத்து நடத்திட்டுவங்க இன்னைக்கு பாருங்க. இப்ப பாருங்க கருமாரிக்கு ஒரு முதல் சீர்தட்டு போறது. இங்க எல்லைக்கு வந்திருக்காங்க இல்லையா கருமாரி செல்லாத்தம்மனுக்கு முதல்ல சீர்தட்டு பூஜை போகிறது. இங்க இருக்கிற பெருமாள் அவரை திரு பெருமாள் அவர்கள் இப்ப நாராயணனாக கொண்ட போட்டுக்கொண்டு கிருஷ்ணராக இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப செல்லியம்மா வர போறாங்க. இங்க பாருங்க தீமிதி இப்ப ரெடி. இப்ப தீமிதி பாருங்க தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்ப பூமாரியாக இந்த தீமிதி நடக்க போறது. ஒவ்வொரு அக்னி துண்டுகளும் இப்போது பூக்களாக மாறப்போகிறது. அது கண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம சினிமா கிராபிக்ஸ பாக்குறோம், ஆனா தீ மிதிச்சவங்களை கேட்டாதான் தெரியும். அந்த ஒவ்வொரு அக்னி துண்டுகளும் இப்ப பூமாரியாக இருக்கும். அது பக்தியோட தீ மிதிக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களை கேட்கும் போதுதான் தெரியும். அந்த காலில் ஒரு துளி கூட காயங்கள் இல்லாம, ஒரு துளி கூட எந்த வலியும் இல்லாம, ஒரு துளி எந்த வேதனையும் இல்லாமல் இப்போது தீமிதியானது பூமிதியானது இறங்க போகின்றார்கள். அம்மன் ஊரில் இருக்கின்ற அத்தனை தீய சக்தியும் எடுத்துக்கொண்டு இங்க பாருங்க. இங்க தீமிதியில எல்லா எல்லையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தி இருக்கும்.
இப்ப நான் இருக்கேன்னா எனக்குள்ள நல்லவளும் இருப்பாங்க, எனக்குள்ள கெட்டவரும் இருப்பாங்க. நான் நல்லதும் பேசுவேன், கெட்டதும் பேசுவேன். நல்ல வார்த்தைகள் வரும், கெட்ட வார்த்தைகள். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லையில நல்லதும் நடக்கும், தீயதும் நடக்கும். இப்ப எதுக்காக இதை எடுத்து போறாங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி எத்தனையோ துஷ்ட தேவதைகள் இருக்கும். எப்படா தீ மிதிக்கும் போது எந்த உயிரை நம்ம பலி கொண்டலான்னு இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, இந்த 8 பக்கமும் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 8 பக்கமும் 8 அஷ்டதிக பாலர்களை காவலை வச்சுட்டு இப்ப சீர்தட்டோட இப்ப என்ன ஆகுது, தீமிதியானது பூமிதியாக தயாராக கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கின்ற அக்னி தேவனையும் ஸ்வேதா தேவியும் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஆகம விதியும் சொல்லுவாங்க அந்தணர்கள்னா. இந்த அணைக்கட்டு மக்களுக்கு ஏழை, அதாவது ஏழைன்னு சொல்லக்கூடாது, இந்த விவசாயிகளுக்கு யாரு தேவதை, அவருடைய பக்தி தான் தேவதைகள். இப்போ இவங்களுக்கு செவி சாய்த்து இந்த அக்னி தேவனும் ஸ்வேதா தேவி என்ன பண்றார்கள், இந்த உழவர்களுடைய பக்திக்காக, இங்க இருக்கின்ற கிராம மக்களுடைய பக்திக்காக அக்னி தேவனும் ஸ்வேதா தேவனும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அங்க பாருங்க, நாராயணன் கிருஷ்ணர் அந்த அம்சத்துல இருக்கின்ற, அந்த பெருமாள் அம்சத்துல இருக்கின்ற பெருமாளை பெயர் கொண்டவர்கள் இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, தயாராக கொண்டிருக்கிறார்கள். தெய்வமாக இருக்கின்ற அந்த கிருஷ்ண பரமானு இறங்கி வந்து இந்த அக்னி இருக்கின்ற ஒவ்வொரு துண்டுகளையும் பூமாரியாக மாறுவதற்காக தன் கையால இந்த காப்பை கட்டி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முதல்ல இருக்கு பாருங்க, தலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு இருக்கும், கிருஷ்ணரோட கொண்ட மாதிரி இவங்க எல்லாரும் அந்த நாராயணன் அம்சமாக இருக்கின்றவர்கள் கிருஷ்ணர் கொண்டையோட இப்படி இருக்க போறாங்க. பூசாரியிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்ததாக செல்லாத்தம்மா கரகம், இந்த நாராயணன், இவர்களுக்கு அப்புறமாக ஒவ்வொருவரும் பக்தியோட காப்பு கட்டி என்ன செய்ய போறார்கள், இந்த அடுத்தடுத்ததாக தீமிதியில் இறங்கி பூமாரியாக அம்மன் மழை பொழிவ காத்திருக்கிறார்கள். நம்மளும் அந்த பக்தி பரவசத்திற்காக காத்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா பலி கொடுக்கிற வழக்கம் பாருங்க, 1000 எத்தனை இந்த பூஷணிக்காய் பாத்தீங்க அப்படின்னா பெரிய உயிர் பலிக்கு சமானம். இங்க இருக்கிற தீய சக்திகளுக்குன்னா இப்ப பலி கொடுக்க போறது. பூஷணிக்காய் பலின்றது வந்து யாகத்துல பெரிய விஷயம். இப்ப ஆகம விதிபதி நடக்கும் போது இந்த பலி கொடுக்க முடியாது. அதற்கு இணையான ஒரு பலி என்ன அப்படின்னா இந்த பூஷணிக்காய் பலி. எந்தெந்த வீட்டுல அந்த பூஷணிக்காய் வெட்டி கொடுக்குறோமோ அந்த எல்லையில இருக்க தீய சக்தினா அதுல பஸ்மம் ஆகும். அந்த அண்டி இருக்கின்ற இங்க இருக்க சாத்தானா விளக்குவது தான் இந்த பூஷணிக்கான்ற ஒரு பலி, இந்த பூஷணிக்கான்ற ஐதீகம். சாதாரணமாவே பெரும்பாலும் இந்த அந்தனர் குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பிராமணர் குடும்பத்துலனா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, பூஷணிக்காய் சாம்பார், பூஷணிக்காய் மோர்குழம்பு, பூஷணிக்காயிலேயே ஒரு இனிப்பு பரிகாரம் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா இந்த பூஷணிக்காய் ஜூஸ், இது எல்லாமே நம்மளுக்கு செய்வினை, மந்திரம், மாந்திரீகம், இடுமருந்துன்னா வயிற்றுக்குள்ள கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த பூஷணிக்கான்ற ஒரு விஷயங்கள் எடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற தீய சக்தியில வருகின்ற விளைவுகளையும் அது எடுக்கும். அதே போல வெளியில சுத்தி இருக்கின்றதையும் எடுக்கும். இப்ப பாருங்க, பிள்ளையார பிடிச்சு வச்சாச்சு. அடுத்ததாக ஒவ்வொரு எல்லையில அஷ்டதிக்கு பாலகர்களை பிரதிஷ்டை பண்ண போறாங்க காவலுக்கு. இப்ப பாருங்க, பூஷணிக்காய் தீபம், ஓம் சக்தி. இங்க பாருங்க, பூஷணிக்காய் பலி கொடுக்குறாங்க. பூஷணிக்காய் பலியில பலி கொடுத்து தீய சக்திகளுக்கெல்லாம் பலி கொடுத்து வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவங்க இடுப்புல வந்து நெருப்பு கோலம் இருக்கு, இப்போ நெருப்பு பிண்டம் இருக்கு. இப்ப அவர் உடம்புல அந்த அக்னி எடுத்துக்க போறாங்க. இந்த பூஷணிக்காய் பலி கொடுத்து இந்த கற்பூரம் தனிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அங்க எல்லாமே சிறப்பா தயாராயிருக்கு. அஷ்டதிக்கு பாலகர்களையும் வசியப்படுத்தி அத்தனை பேரும் காவல். அப்போ வீடுன்னு இருந்தானா அஷ்டதிக்கு பாலகரை வச்சுதானே வாஸ்து பூஜை பண்ணுவாங்க. அதே போலதான் இங்க தீமிதிக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றது. இப்ப பாருங்க, பிள்ளையாருக்கு மஞ்சள் போடுறாங்க. ஒவ்வொரு அஷ்டத்து இருக்கிற எல்லையில இருக்கிற தேவதைகளை எல்லாம் கூப்பிட போறாங்க. அம்பிகையோட அம்சமாக விநாயகர்ல இருந்து முருகன்ல இருந்து எல்லா திக்கு பாலகர்களும் அங்க வர போறாங்க. இந்த பூஷணிக்காய் பலியானது எல்லா இடத்துலயும் வைக்க போறது. எல்லா இடத்துலயும் இந்த பூஷணிக்காவை பாருங்க பலிக்கு தயாராக கொண்டு இருக்கிறது. எந்த திக்குலையும் எந்த எல்லையிலையும் இந்த தீய சக்தி உள்ள வரக்கூடாது. அதான் காவல். பூஷணிக்காவோட காவல் என்னன்னா, இப்ப 4 திக்குலையும் இந்த பூஷணிக்காய் வச்சாச்சு. அப்போ எந்த தீய சக்தி இப்ப உள்ள வரக்கூடாது. இதுதான் அந்த ஐதீகம்.
இப்ப பூசணிக்காவை வந்து வச்சாச்சு, அஷ்ட பிள்ளையாரையும் வழிபட்டாச்சு, அஷ்டதிக்கு பாலகரையும் காவலுக்கு வச்சாச்சு. இப்ப பாருங்க அங்க நாராயணனாக இருக்கிறாங்க, சங்கு போறாங்க, பெருமாள் அங்க தயாராக கொண்டிருக்கிறார்கள். பெருமாள் அவர்கள், அப்புறம் பக்கத்துல நாகராஜ் அவர்கள் இந்த விழாவை ஒவ்வொரு வருஷமும் அம்மனுக்கு சிறப்பா ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் ஐதீகம் நடக்கிறது. இப்ப நாராயணன் வரப்போறாரு, அதுக்கு அடுத்ததாக செல்லியம்மா வரப்போறாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள பாருங்க, எவ்வளவு ஒரு பயபக்தி பாருங்க. இவ்வளவு பெரிய அக்னி பிண்டத்துக்கு நடுவுல, அக்னி கோலத்துக்கு நடுவுல, நம்ம வந்து இவ்வளோ அறிவியல் உலகத்துக்கு நடுவுல இங்க எல்லாரும் இங்க படிச்சவங்க எல்லாம் சாதாரணமா இல்லை. இங்க எல்லா கிராமத்துல இருக்க நிறைய பேரு பிஇ, பிடெக், எம்டெக் எல்லாம் படிச்ச பசங்க தான் எல்லாம். இங்க பெரும்பாலும் இந்த கிராமத்துல இருக்க இளைஞர்கள் பெரும்பாலும் பொறியியல் வல்லுநர்களாக தான் இருக்காங்க. விவசாயம் பெரிய விஷயமா இருக்கு, விவசாயம் பெரிய விஷயமா இருக்கு. இங்க பாருங்க அம்மா அங்க எல்லாருக்கும் படையல் போடுறாங்க. அங்க எல்லா தேவதைகளையும் வரவழைக்கிறாங்க இல்லையா, எல்லா தேவதைகளுக்கும் அங்க வந்து படையல் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா தேவதைகளுக்கும் படையல் போட்டுட்டு எல்லா தேவதைகளையும் வழிபட்டுட்டு எல்லாரையும் அமர்த்தி ஆசனம் சமர்ப்பியாமி, அஷ்டதிக்கு பாலகர்கள் சமர்ப்பியாமி, ஆசனம் சமர்ப்பியாமி, விநாயகருக்கு ஆசனம் சமர்ப்பியாமி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. பூவீதியாக பூமாரி தயாரா போறாங்க. இப்ப அக்னி பிண்டமானது அம்மாக்கு தயாராக பாருங்க. சுத்தபத்தமா இருக்கணும், அதனால மஞ்சள் நீரை எடுத்துட்டு பூசாரி எல்லாரும் எவ்வளவு பயபக்தியோட வர போறாங்க பாருங்க. ஆரம்பமாறுது. ஒவ்வொரு அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்காய் உடைக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கல்பனை ஏத்துறாங்க, நெய்வேதம் சமர்ப்பிக்கிறாங்க. தேங்காய் உடைச்சி ஒவ்வொரு திக்கு பாலகருக்கும் இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க, எலுமிச்சம்பழி பாருங்க, தேங்காய் உடைச்சி எலுமிச்சம்பழி எல்லாரையும் காவலுக்கு அமர்த்தி ஓம் சக்தி வரப்போறது. நாராயணோட அருளோட எல்லாரும் உடம்புலயும் தெய்வமானது இறங்க போறது. எல்லாரும் பயபக்தியோட வையமே தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக சுடராழியான் நடிக்கை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்க என்று சொல்லிட்டு இந்த மக்கள் தன்னுடைய இடர் நீங்க வேண்டும், நம்மளுடைய துன்பம் நீங்க வேண்டும். நம்ம இந்த இடர் என்ற துன்பம் என்பது கலியில பிறந்த துன்பம், கலியில பிறக்கிறதே நம்ம துன்பமுடையதுதான். மனிதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்கிறோம், அந்த மாதவம் செய்தல அரிதரிதாய் பிரித்து மானிடராய் பிறக்கிறோம். ஆனா மானிடராய் பிரிந்து மகத்துவம் இல்லாம நான் வாழ்ந்து என்ன படிக்கிறோம், பிறவியாக பெருங்கடல்ல நீந்தி நீந்தி தவிக்கிறோம். அந்த இடர் பிறவி கடல் துன்பம் நீங்கவும் நம்ம ஒவ்வொரு பிறவியில இருக்கின்ற நம்ம கர்மா, நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சத்தியமான பொண்ணு 18ஆம் அடிவாதம் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் வில்லாதி வீரன் வீலும் ஆடுகள் சொல்வாங்களா, அந்த மாதிரி ஐயப்பன் அந்த மாதிரி இடராழி நீங்க வருது பாருங்க. அடுத்தது கோழி பலி கொடுக்குறாங்க. அந்த அந்த காளி இந்த தீய இங்க இருக்க தீய சக்திக்கு எல்லாம் பலி கொடுக்குறாங்க பாருங்க. இங்க இருக்க தீய சக்திக்குன்னா இப்ப பலி கொடுக்கறது பலி கொடுக்குறாங்க. கோழி படம் அந்த குருதி ரத்தத்தை எடுக்கிறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து பொரியோட அன்னத்தோட சேர்ந்து இங்க இருக்க தீய பக்தி சக்திகள்னா இங்க இருக்க பூமிதியில் இறங்குகின்ற எந்த பக்தர்களையும் உயிர் காவு வாங்காது. நாங்க அவங்க தீய சக்திக்கு எல்லாத்துக்கும் நாங்க உணவு அளிக்கிறோம். நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கிற பக்தர்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த காவை கொடுக்கறாங்க பாருங்க. இதுதான் அந்த தீய சக்திக்கு விரக்கி போடுறாங்க. அடுத்து பாருங்க,
குருதி பூஜைன்னு சொல்லுவாங்க. சோட்டானை கரையில பாத்தீங்கன்னா இந்த குருதி பூஜையை நீங்க பார்க்கலாம். இந்த குருதி பூஜை என்ன அப்படின்னா அந்த இந்த அந்த குருதி பூஜை பாருங்க, அந்த தீய சக்திகளுக்குன்னா எல்லா இடத்துலயும் இந்த குருதி பூஜை, எல்லா தீய சக்திகளும் ஓடினோம், எல்லா இந்த எல்லையில இருக்க எல்லா சக்திகளும் ஓடினோம். பிடாரியா வந்து என்ன செய்யறாங்க, எல்லா பிடாரிகளையும் ஓட்டுறாங்க. ஊர் பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரி. இப்ப பாருங்க சுத்தப்படுத்திக்கிறாங்க. அந்த குருதி பூஜை முடியுது. குருதி பூஜை முடிச்ச உடனே மஞ்சள் நீரால அந்த பூபாலன் பூசாரியை நீராட்டுறாங்க. திருப்பியும் களத்துல இறங்குறாங்க பாருங்க. இப்ப அம்மனா மாறி வருவாங்க பாருங்க. இடர்தரும் தொல்லை இனிமே இல்லை என்று நீ சொல்லிடுவாய், சுடர்தருள் ஒளியில் பருதியாய் வந்து சுகமதை தந்திடுவாய் என்று சொல்லி இப்போ இந்த இருண்ட நேரத்திலே கருமாரியும் கருநீர வண்ணமுடையவள், கருமாரியுடைய அண்ணன் கண்ணனும் கருநீரமானவர். இப்ப நம்ம இருக்கின்ற இரவு நேரமும் கருநீரமானது. ஆனா இத்தனை கருமக்குள்ள என்ன அடங்க போகிறது, நம்மளுடைய கர்மாவினுடைய தீய வினைகள் அடங்க போகின்றது. இந்த தீ மிதிக்கின்ற இந்த நேரத்துல கர்மாவினுடைய தீய வினைகள் வந்து நம்ம விட்டு ஓட போகின்றது. நம்ம அண்டிய தொல்லைகள், நம்ம அண்டிய பிணிகள், நம்மை அண்டிய தீய சக்திகள், நம்மை அண்டிய தீய சொற்கள், நம்மை அண்டிய தீய சகுனங்கள், நம்மை அண்டிய தீய வினைகள், நம்மை அண்டிய நம்மளுக்கு அடுத்தவர்கள் தந்த துன்பங்கள் எல்லாமே நீங்குவதற்கு தான் இந்த தீமிதி திருவிழா. இப்போ இந்த தீமிதியானது என்னாகும், நம்ம வாழ்க்கையில பூவாக மாறணும். ஆடி மாதத்து இந்த பூஜையை முடிச்ச உடனே இந்த வருடம் முழுதும் நாங்க நிம்மதியா பூவோடு இருக்கணும். எல்லாருக்கும் பொறி போடுறாங்க. இந்த பொறி ஐடிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த பொறிக்கு தான் இந்த தீய சக்தி ஓடும். இந்த பொரியெல்லாம் வாங்கிட்டு இங்க இருக்க தீய சக்தினா ஓடி அதுக்கு அடுத்து என்னாகும், இப்ப இந்த இடமே இந்த வராங்க செல்லியம்மா வராங்க பாருங்க, அம்மா வராங்க பாருங்க, அம்மா வராங்க பாருங்க. அம்மா வராங்க. செல்லாத்தம்மா போட்டி, ஓம் செல்லியம்மா போட்டி, நாராயணா கோவிந்தா 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 கோவிந்தா. இப்ப பாருங்க, அவர் கையில் இப்போ அக்னி குண்டங்கள் இருக்கிறது. இந்த அக்னி குண்டத்தை என்ன செய்யறாங்க, அம்மனானவள் ஊரெல்லாம் சுற்றி ஊரில் இருக்கின்ற அந்த எரிக்கருகளோட எல்லா தீ சக்தி எடுத்து அம்மா கட்டிட்டு வராங்க. இப்ப அக்னியானவள் எடுத்து பாருங்க, கையாலேயே அந்த அக்னி எடுத்து போடுறாங்க பாருங்க. கோவிந்தா 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 நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அம்மா தாயே ஆதிபராசக்தி கருமாரி உருமாரி செல்லாத்தா செல்லியாயி மகமாயி மாரியாமி அண்ணன் நாராயணா எங்களுக்கு துணையிருந்து இந்த பூமிதியாக மாத்தி எங்களை காத்து ரட்சிக்கணும். பாருங்க பூ இருக்கிறாங்க பாருங்க, பூவானது இப்ப பூக்கான முரளுது. ஓ சக்தி 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 ஓ சக்தி. கோவிந்தா 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 நாராயணா நாராயணா. வாமா 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 தாயே தாயே வாடி வாமா செல்லியம்மா வாமா செல்லியம்மா வாமா தாயே வா தாயி வா தாயி. இந்த அணைக்கட்டாகத்தில் இருக்கின்ற இந்த செல்லியூர் மக்களுக்காக காக்கவா தாயி. ஒவ்வொரு வருடமும் இந்த மக்களை எந்த தீய சக்தியிலிருந்தும் அந்த விடாம காப்பாற்றுகின்ற அழுத்தரும் தாயே மனமோ சக்தி. கோவிந்தா 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 செல்லியம்மா வாங்க, கரகமா வாங்க, ஓ சக்தி வாங்க வாங்க வாங்கம்மா 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 தாயே வா தாயி வா தாயி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி. எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கான
ஒவ்வொருத்தரும் ஒரு செல்லியமான வருகின்றார். வைங்கம்மான்னு கேட்கிறாங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் மடியேந்து காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்ல எப்ப தருவாங்க, எங்களுடைய கஷ்டங்கள் எப்ப தீரும்? கோவிந்தா 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 ஓம் சக்தி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமாமா, சந்தான பிச்சை தனங்கள் தாருமாமா, அண்ணன் அண்ணீரிமா. ஓம் சக்தி தாயே போட்டு, பராசக்தி தாயே போட்டு மாங்கல்ய பிச்சை கொடுமா. என் பிள்ளைகளுக்கு ஆயுள கொடுமா, என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுமா, என் கணவனுக்கு நீண்ட ஆயுள கொடுமா, என் குடும்பத்தை வளமை கொடுமா, என் குடும்பத்துக்கு ஆசையை கொடுமா, எங்களை வாழ வையம்மா. அம்பிகையே ஆதிசக்தி அன்னையே என்னை காத்து ரட்சிக்கணுமா. ஓம் சக்தி ஓம் சக்தி. வாமா 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 அம்மா தாயே ஆதிபராசக்தி அன்னையே வேப்பிலை காரியே வேப்பிலை காரியே அம்மா தாயே